வணக்கம் நண்பர்களே, வாங்க நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஞாயிற்றுக்கிழமையில் நான் என்ன செய்கிறேன் வீடியோவில். உங்களுக்கு இது உபயோகமான ஒரு விஷயம். இதை நீங்கள் கற்றுக்கினீங்கன்னா வாழ்நாள் பூரா சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையில் யார் வார்த்தைகளும் குறுக்கிடாமல், யாருக்கிட்டேயும் நம்ம போய் கை நீட்டி நிற்காமல் வாழ ஒரு எளிய முறையை தான் நான் சொல்கிறேன். இதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கினேன். இதை நான் கற்றுக்கணும், நான் நல்லா இருக்கிறேன். அதனால் எல்லா வீடியோவும் பார்த்தவங்களும் சில பேருக்கு நான் விவசாய வீடியோ தான் போட்டேன். இதுனா திடீர்னு நீங்கள் டெய்லரிங் வீடியோவும் போடுறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க மக்களே. வாங்க, இது உங்களுக்கு கண்டிப்பாக நான் என் வீடியோ பார்த்த ஒரு 100 பேர் பார்த்தாங்கன்னா அதில் ஒரு 10 பேருக்காவது இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. பாருங்கள், இந்த வீடியோவை கடைசி வரலும் நான் என்ன செய்கிறேன்றதை பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களையே ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு டெய்லரிங் ரொம்ப பொறுமை வேணும், அது நான் கற்றுக்கிறதுக்கு நிறைய எனக்கு டைம் வேணும் அப்படின்னு நிறைய பேருக்கு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் வரவங்கிட்ட சொல்லுவேன், நீங்கள் இந்த வேலையை கற்றுக்கினீங்கன்னா நீங்கள் யாருக்கிட்டேயும் வேலைக்கு போய் நிற்க மாட்டீங்க. யாருக்கிட்டேயும் உங்களுடைய கஷ்டத்தை சொல்லி அவங்க உங்களை பரிதாபப்பட்டு ஏதோ கொடுத்து உதவணுன்ற எண்ணத்தோடய உங்களை பார்க்க மாட்டாங்க. கண்ணியமாக கர்வமாக வாழ இது ஒரு பெரிய ஐடியா. இது நான் கர்வத்தோடு வாழலாம் நான் சொல்லலை. கண்ணியமாக வாழலாம், நம்மளும் 4 பேர் கொடுத்து உதவலாம், மனசுக்கு பிடிச்ச மாரி வாழலாம். ஒரு வேலை நம்மளுக்கு ஒரு பொம்பளை பிள்ளையாக பிறந்தவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான வேலை. நான் பேசுகிறத மட்டும் காதில் வாங்கிட்டு நீங்கள் எதுக்காக அந்த வீடியோவுக்கு வந்தீங்க, எதனால் இதை ஓகே பண்ணிங்கன்றதை மனசில் வச்சு இந்த வீடியோவை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒன்றும் இல்லை, ஒரு சில பேர் ப்ளவுஸை துணியை 4ஆக மடித்து போட்டு அப்படியே ஃப்ரண்ட்டு கழுத்து பேக் கழுத்து வெட்டிட்டு அக்குள் பகுதியை 2த்தையும் சேர்ந்த மாதிரி வெட்டுவீங்க. சில உடம்புக்கு அது ஒத்து வராது. நம்ம ஷேப்பு நம்ம எப்படி வெட்டுறோமோ அந்த மாதிரி தான் அமையும் ப்ளவுஸும். ஃப்ரண்ட்டு வேறு பேக் வேறு நீங்கள் வெட்டுறது எப்படி, கட் பண்ணுறது எப்படி நீங்கள் கற்றுக்கினீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு உபயோகம் உள்ள ஒரு வீடியோவாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி ஒரு வேலையை கற்றுக்கின்னு நான் நல்லா இருக்கிறேன். என் வீடியோ பார்க்க வந்த ஒரு 100 பேரில் ஒரு 10 பேராவது இதை கற்றுக்கின்னு நல்லா இருக்கிறாங்க, ஒரு அளவுக்கு தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு ஆர்வம் தான் எனக்கு. ஒரு வீடியோ பார்க்க முத வரும்போது நம்ம ஏதோ நினச்சி அதை கிளிக் பண்ணுவோம், என்ன செய்கிறாங்கன்னு. சில பேருக்கு வீடியோ பொழுதுபோக்கு பார்ப்பாங்க. சில பேர் டெய்லரிங்னா என்ன, அதை பேசிக்கு கற்றுக்குன்னு அடுத்தது புரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு எளிமையான ஒரு விஷயத்தை தான் நான் எப்படி அளவெடுத்து எப்படி நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம தைக்கணுன்றது தான் நான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்க. அளவு ஜாக்கெட்டு வச்சு கட் பண்ணுறதுல சில பேருக்கு ரொம்ப புரியும். அளவு எடுக்கிறவங்களுக்கு எப்படி நம்ம அளவு எடுத்தால் எப்படி நம்ம தைக்கணும் அப்படின்றவங்களுக்கு இது தெரியாமே இருக்கலாம். அதனால தான் இந்த வீடியோவில் நான் அளவு எடுத்து ஒரு சின்ன தாளில், ஒரு பச்சை தாளில் காட்டினேன் பாருங்க ஆரம்பத்தில். அது எதுக்காக அந்த தாளில் காட்டினேன்னா, நான் ஒரு 9 அளவு தான் எடுப்பேன். முதல்ல பின் இறக்கம், ஷோல்டரு, பின்னாடி கழுத்து எவ்வளோ டீப்பாக இறக்க போகிறோம், அதாடி முன்னாடி முன் கழுத்து, செஸ்ட் அளவு, கை நீட்டு, கை சுற்று, அதாவது அக்கிள் அளவு, இது மட்டும்தான் நான் எடுப்பேன். இடுப்பு அளவு அவ்வளோதான். இந்த 9 அளவு வச்சு தான் நான் ஒரு ப்ளவுஸே டக்குன்னு கட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். அளவு எடுக்கிறத ஒரு நாளைக்கு நான் வீடியோவில் யாருக்காவது, ஏன்னா அளவு எடுக்கணுன்னா அது என்ன சார்ந்தது மட்டும் இருக்காது அந்த வீடியோ. அதுக்குன்னு ஒரு ஆள் ஒத்துக்கணும், நிற்கணும். அளவு எப்படி எடுக்கணுன்றதை 2 பேர் 3 பேராவது நீங்கள் கமெண்டில் யாருன்னா ஒருத்தர் தெரியப்படுத்திட்டிங்கன்னா கூட எனக்கு அளவு எடுக்கிறத சொல்லி கொடுங்கன்னு நான் கண்டிப்பாக அளவு எடுக்கிற வீடியோ ஒன்று போடுவேன். பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த ப்ளவுஸு எப்படி நான் கட் பண்ணுறேன் பாருங்கள். ஃப்ரண்ட்டு வேறு பேக் வேறு கட் பண்ணுறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக தான் இருக்குன்னு நான் நம்புகிறேன். நிறைய டெய்லரிங்கில் மெஷர்மெண்ட்டு பற்றியே பேசி
சில பேர் வந்து குழப்பமாக தான் இருக்குது வீடியோ போடுறத பார்த்தா. நான் பேசுகிறதையும் நீங்கள் காதில் வாங்கிக்கணும். சும்மா யதார்த்தமாக ஒரு டெய்லரிங்கில் எப்படி கற்றுக்கலாம், ஒரு நார்மல் ப்ளவுஸ் எப்படி தைக்கலான்றது தான் இந்த வீடியோ. அளவுன்றது வந்து ஒரே மாதிரி எல்லாருக்கும் ஒரு அளவு வந்துடாது. அப்போ நான் அளவை பற்றி உங்களுக்கு சொல்லும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு புரியாது கூட போகலாம். அப்போ நீங்கள் பார்த்து தெரிஞ்சு அனுபவ கல்வின்னு ஒன்று இருக்கும். அதனால் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட ஒரு வாய்ப்பாக இருக்கும். இது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இதை தச்ச எனக்கு புரியும், உங்களுக்கு புரியுமான்றது தான் எனக்கு தெரியல. அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். எம்மிங் பீஸை வச்சு தச்சு கையில் எம்மிங் பண்ணி அதுக்கப்புறம் கொக்கி கட்டி கொஞ்சம் டைம் எடுக்கும் மக்களே. எப்பயுமே லைனிங் ப்ளவுஸுக்கு அப்படி எம்மிங்லாம் வச்சு தச்சு திருப்பி உள்ளே என்ன பண்ணியிருக்கீங்கன்னு யாரும் பார்க்க போகிறதில்ல. அது வந்து ஒரு முறையான டெய்லரிங் தான் சொல்லுவாங்க. பெரும்பாலும் வந்து வெளிநாட்டு டெய்லரில் நான் இங்கே கடையிலையும் போய் வேலை செஞ்சுருக்கேன். பெரும்பாலும் ஜனங்க இப்படி தான் தைக்கிறாங்க, இப்படி தான் தச்சியும் போட்டிருக்காங்க. அளவு ப்ளவுஸ் வந்தாலும் இப்படி தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊரில் எம்மிங் பண்ணுறதுக்கு லேடிஸ் தனியாக இருப்பாங்க, யாருக்கிட்டனா கொடுத்தா பண்ணி தந்துடுவாங்க. இங்கே அப்படிலாம் யாருமே கிடையாது. இன்னொன்று, இந்த ஃபினிஷிங் அழகாக இருக்குது பாருங்கள். அதை அப்படியே என்ன பண்ணிடுறேன்னா லைனிங் மேலே வச்சு ஃபிக்ஸ் பண்ணினே வந்துடுவோம் மடித்து. அந்த தையல் போடுற அழகில் தான் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா அங்கே தெரியாது. பின்னாடி ஒரு சின்ன குண்டு ஊசி குத்துன அந்த வடுவு கூட தெரியாது. ஏன்னா அந்த ஃபினிஷிங் அவ்வளோ அழகாக இருக்கும் அயன் பண்ணிட்டா. இதை நீங்கள் தைக்க கற்றுனீங்கன்னா ஆரம்பத்தில் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். போக போக உங்களுக்கு இது ரொம்ப எளிமையான மெத்தடு, ஈஸியாகவும் இருக்கும் ஒரு ப்ளவுஸை முடிக்கிறதுக்கு. தைக்கிறதுக்கு சில பேர் 1 மணி நேரம் எடுத்துக்கிறாங்கன்னா அது எம்மிங் பண்ணுறதுக்கு 1/4 மணி நேரம் எடுத்துப்பாங்க. இந்த எம்மிங்கெலாம் வேலையே கிடையாது லைனிங் ப்ளவுஸில் சொல்கிறேன் நான். அப்புறம் விஷயத்துக்கு வருவோம். இந்த துணி தைக்கிறதுக்கு ஆரம்பத்தில் பெரிய ரவுல் மாடலாக இருந்தது. எங்கள் சின்னம்மா தான், எங்கள் அம்மாவுடைய தங்கச்சி. அவங்க ஊருக்கு வந்துட்டாங்கனால ஒரு பெரிய சந்தோஷம் எங்களுக்கு. எங்கள் சின்னம்மா வந்துட்டாங்கன்னா, ஏன்னா நாங்கள் கிராமத்தில் வளர்ந்த ஆளுங்க, அவங்க சிட்டியில் வாழ்க்கையை நடத்துகிறவங்க. கொஞ்சம் நல்லா இருப்பாங்க இல்லைங்களா, உடுத்துகிற உடையிலையும் பேசுகிற நாகரிகத்துலேயும் நல்லா ஒரு நீட்டாக இருக்கும். அப்போ எங்கள் சித்தி வந்துட்டாலே எல்லாருமே சந்தோஷமாக பார்ப்போம், எங்கள் சித்தி வந்துட்டாங்கன்னு. சில பேருக்கு சொந்தக்காரங்க டாக்டரை பார்த்தா டாக்டர் ஆகணும், அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். எனக்கு என்னவோ தெரியல, எங்கள் சித்தி மாதிரி டெய்லர் ஆகணும் அப்படின்றதான் எங்கள் சின்னம்மாவை பார்த்து அங்கேயும் போய் கொஞ்ச நாள் பழகினேன். ஆனால் எங்கள் சின்னம்மா சொன்னாங்க, இப்போ கொஞ்சம் கூட பேசிக்க கற்றுக்கணுன்னா என்கிட்ட கற்றுக்காமல் டெய்லர் கிளாஸில் போய் கற்றுக்கினீன்னா உனக்கு நிறைய என்னோட நிறையா சொல்லி தருவாங்க, புரியும்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாங்க மக்களே. நானும் தான் வந்துட்டேன். எனக்கு அதிலேருந்தே ஒரே ஏக்கம், ப்ளவுஸு எப்படி தைக்கிறது, எப்படி நம்ம மிஷினில் உட்காந்து தைக்கிறது பழகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தையல் கிளாஸுக்கு போக ஆரம்பித்தேன். அப்போ தையல் கிளாஸுக்கு போன உடனே தான் தெரிஞ்சது அவங்க சொன்னது உண்மை தான். நிறைய விஷயம் அங்கே போன அப்புறம் கற்றுக்கினேன். இந்த சிட்டியில் இருக்கிற பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க, நம்ம எப்படி வளர்கிறோம் அப்படின்ற ஒரு நாகரிகம் கூட அங்கே தான் போய் கற்றுக்கினேன் நான். அப்போது ஒரு சில விஷயம் மெஷர்மெண்ட்டை பற்றியும் சரி, மாடல் ப்ளவுஸும் பற்றி எல்லாமே நான் தையல் கிளாஸ் போகும்போது தான் முறையாக கற்றுக்கினேன். போக போக உங்களுக்கு மாடல் ப்ளவுஸ் வேணும், இந்த மாடல் நீங்கள் தைக்க எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் அதையும் வீடியோவை போடுறேன். இதை உங்களுக்கு வீடியோவை போட்டு நான் அந்த தையல் கிளாஸ் முழு நேரம் வீடியோ போடுறேன் எனக்கு ஐடியா இல்லை. ஒரு பேசிக்காக தையல்னால் என்னான்னு தெரியாமல் வீட்டிலே அதை நம்மளால் கற்றுக்க முடியாது. அதுக்கு நிறைய டைம் தேவைப்படும், பொறுமை வேணும். நம்மக்கிட்ட தான் அது இல்லையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பொறுமையாக செய்யணும்னு அவசியம் கிடையாது. இதை நீங்கள் கற்றுக்கணுன்ற எண்ணம் மட்டும் இருந்தால் போதும், அந்த ஆர்வம் இருந்தால் மட்டும் போதும். வேறு யாரும் உங்களுக்கு உங்களை தப்பு சொல்கிறதுக்கோ எதுக்குமே உங்களை குறை சொல்கிறதுக்கோ யாரும் வர போகிறதில்ல. உங்கள் ப்ளவுஸையே நீங்கள் கொஞ்ச நாளைக்கு வெட்டி தைச்சிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற அந்த உள்ளே இருக்கிற ஒரு திறமைகள் நிறையா வெளிப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அந்த பயம் போயிடும். நம்மளாலையும் ஒரு ப்ளவுஸு போட்டு பார்க்க முடியுமா தைச்சி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சந்தோஷம் வந்துடும். நான் கூட சரிங்க 24 வருஷமாக தைச்சி 24 வருஷத்தில் இப்போ கூட நான் ஒரு ப்ளவுஸை தைச்சி ஒரு சேரீயை கட்டி நிற்கும்போது இது நாம்ளே தைச்சது இல்லையா அப்படின்ற ஒரு சந்தோஷம் எனக்குள்ளே இருக்கும்.
காரணம்னா ஒரு படைப்பாளின்ற மாதிரி நான் என்னை உணர்வேன். நான் பெரிய டெய்லர் நான் அப்படின்ற மாதிரி. உண்மையாக அதுதான். அப்படி நம்ம நல்லா வேலை செய்வோம் அப்படின்னு நம்பிக்கை நம்மளுக்கே இருந்ததாக கூட போதும், நம்ம வந்து ஜெயிச்சிடலாம். இந்த வேலையில் 24 வருஷமாக என் லைஃப்பை வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு வந்தது இந்த வேலை தான். நான் இது ரொம்ப பெருமையாக சொல்லிப்பேன். விவசாயம் நிறைய என் வீடியோவில் விவசாயத்தை தான் அதிகமாக நான் காட்டியிருப்பேன், பார்த்துருப்பீங்க. ஒருத்தவங்க வந்து ஒரே விஷயத்தில் தான் ப்ரொஃபஷ்னலாக இருக்குன்னு விதி விலக்கா என்ன? அதெல்லாம் கிடையாது. நம்மளுக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்யலாம். ஆனால் எதையுமே விருப்பப்பட்டு செய்யணும். நான் விருப்பப்பட்டு செய்யறது இந்த 2 வேலை. நிறைய வேலையில் வெளியெலாம் போவேன், வேலை செய்வேன். ஆனால் அது வந்து மாத சம்பளம் வாங்கினா கூட, என்ன தான் நான் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கினா கூட இதில் இருக்கிற திருப்தி அதில் வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வேலை. ஒரு ப்ளவுஸு தைச்சா அவங்க வந்து காசு கொடுக்குறாங்கன்னா, நம்ம ஊர் காசுக்கு வந்து ஒரு ப்ளவுஸுக்கு 1000 ரூபாய்க்கு மேலே தான். அப்படி இருந்தால் கூட, ஒரு நார்மல் ப்ளவுஸ்க்கே தான் நான் சொல்கிறேன், அப்படி இருந்தால் கூட இதில் வந்து பெருசாக எனக்கு வந்து வேலைக்கு போனால் அதில் பெரிய காசு வருது, இதில் கம்மியாக தானே வருது, அந்த மாதிரி கம்பேரிசன் நான் எப்பயுமே பண்ணவே மாட்டேன். ஏன்னா இது எனக்கு பிடிச்சமான அருமையான வேலைங்க. ஒரு குழந்தைய பார்த்துக்கினே ஒரு வீட்டு வேலையை செஞ்சுக்கினே நம்ம இந்த வேலையை கற்றுக்கினா கண்டிப்பாக மேலே வரலாம். உங்களுக்கு வந்து திறமையும் உங்களுக்கு அதை கற்றுக்கணுன்ற ஆர்வம் மட்டுமே இருந்தால் போதும் மக்களே. இந்த வேலையை லைக் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கே ரொம்ப பிடிச்ச மாதிரி ஆகிடும். மற்றவங்கிட்ட வீடியோ காலில் பேசிக்கலாம், ஃப்ரெண்டுங்களா ஒன்றா 4 பேரை உட்காந்து கூட அதை கற்றுக்கலாம். நிறைய பேர் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க, உங்களுக்காக தான் இந்த வீடியோவே. வெளியில் வேலைக்கு போகிறவங்களுக்கு ஒன்றா டைம் இல்லாதிருக்கலாம். இந்த வேலையை மட்டும் நீங்கள் கற்றுக்கினீங்கன்னா என்றைக்காவது ஒரு நாளைக்கு நீங்கள் என்னை நினச்சி பார்ப்பீங்க. காரணம் என்னன்னா, இந்த வேலையை கற்றுக்கிறதுலேருந்து நான் யாருக்கிட்டேயுமே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு 5 கொடுங்க 10 கொடுங்கன்னு போய் நின்னதே கிடையாது. காரணம் இந்த வேலை. நம்ம நல்லா வரவங்களுக்கு அவங்க மனசு போல் நம்ம கற்றுக்கின்னு நம்ம தச்சு அவங்க திருப்தி பண்ணி அந்த காசை கையில் வாங்கும்போது அந்த கஸ்டமர் மன திருப்தியாக காசை கொடுத்துட்டு போகும்போது தான் நம்ம ஜெயிச்சுட்டு தான் அர்த்தம். நான் இப்படி தான் நான் வாழுறேன். என்கிட்ட காசு இல்லைன்னே சொல்ல முடியாது. என்றைக்கோ ஒரு நாளைக்கு அப்படி இருக்கலாம். ஆனால் பெரும்பாலான டைமில் வந்து என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னா நான் வாழ்ந்ததே கிடையாது. ஷோல்டரை ஜாயின் பண்ணுறேன், நான் பேசுகிறதுக்கு காதில் வாங்க மக்களே. ஆனால் நான் தைக்கிறத பாருங்கள். அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது சுடிதாருக்கு ஷோல்டர் ஜாயின் இப்படி தான் பண்ணுவோம், அந்த மாதிரி தான் பண்ணுவோம். அந்த மாதிரி மெத்தடு தான் நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு க்ளோஸாக என்னால் காட்ட முடியல. பாருங்கள், தச்சு திருப்பும்போது ஷோல்டரில் பிசுறே தெரியாது, அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு ப்ளவுஸை தைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு 45 நிமிஷம் ஆச்சு மக்களே, கட் பண்ணி தைக்கிறதுக்கு. அந்த மாதிரி நீங்களும் வந்து தெரிஞ்சுக்கணும். இது வந்து பேசிக்காக நீங்கள் முதல்ல டைம் வச்சு கற்றுக்கணுன்றதுக்காக நான் சொல்லலை. 45 நிமிஷம் 50 நிமிஷத்தில் ஒரு ப்ளவுஸை தைச்சி முடிக்கிறதுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்றத வந்து உங்களுக்கு வந்து தைக்க தெரிஞ்சிடும். இந்த வேலையை இன்ட்ரெஸ்ட்டாக செய்யுங்க, உங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி மாறிடும். எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். இப்போ நான் உட்காந்து தைக்கிற இடம் வந்து நான் இங்கே உட்காந்துட்டுனாலே எங்கள் அம்மா மடியில் உட்காந்துங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். ஏன்னா ஒரு சில விஷயம் வந்து அங்கே உட்காந்து ஃபீல் பண்ணி பார்த்தா தான் தெரியும். கடங்காரங்க இல்லை ஒரு வேலைக்கு ஏதோ ஒரு காசு பணத்துக்கு குறை இல்லாமல் வாழ்ந்தோம்னா இந்த இடத்துல உட்காந்தா வந்துடும்ன்றது வந்து இது கன்ஃபார்மாக தெரியும். சில பேர் வேலையை தேடி வெளியில் போவோம். ஆனால் சில பேருக்கு நம்ம கையிலே வேலை இருக்குன்னா அது டெய்லர் வேலை தான் நான் சொல்லுவேன். டெய்லரும் பியூட்டிஷனும் கற்றுக்குங்க. இதில் 2த்தில் எதனா ஒன்று கற்றுக்குனிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து லைஃப்பில் நீங்கள் ஜெயிச்சிடலாம். எவ்வளோ இன்றைக்கி வந்து போச்சு, டாக்டர் இன்ஜினியர் ஃப்ளைட்டே கூட ஓட்டுறாங்க லேடிஸு. நான் ஏன் இந்த வேலையை கற்றுக்குன்னு சொல்கிறேன்னா, ஃப்ளைட் ஓட்டுறவங்களோ டாக்டரோ தன்னுடைய குழந்தைய கையில் கூட்டின்னு போயிட்டு கூட வச்சுக்க முடியாது மக்களே. இந்த வேலையில் வந்து நம்ம கூடவே அந்த பிள்ளைங்க வளர்ந்து ஸ்கூலுக்கு போகிற வரையிலும் நம்ம கூடவே வச்சுக்கலாம். நம்ம வீட்டு வேலையும் எக்ஸ்ட்ரா நம்ம பார்த்துக்கலாம். வீட்டில் வந்து பிரச்சனை இல்லாமல் போகணும், மற்றவங்ககிட்ட வீண் பேச்சு இல்லாமல் வெளியில் போய் சுற்றாமல் இருக்கணும்னா ஒரு வேலையை கற்றுக்கணுன்னா காசு பணமும் வரும். ஒரு 4 பேரில் நீங்கள் தனித்து நிற்பீங்க. கண்டிப்பாக 4 பேரில் நீங்கள் தனியாக தெரிவிங்க. ஒரு வேலையை வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறீங்க, எங்களுக்கு கையில் காசு இல்லை,
நாங்கள் வந்து 10 ரூபா சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றோன்னா கண்டிப்பாக இந்த வேலை ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு வந்து இது கை கொடுக்குன்னு நான் நம்புகிறேன். இப்போ உங்கள்கிட்ட பேசினே இருக்கிறேன். இது ஒரு சின்ன அளவு ப்ளவுஸ் தான். ஏன் அப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய அளவில் வந்து மெஷர்மெண்ட்டை உங்ககிட்ட வந்து கரெக்டாக காட்ட முடியாது. இது ஒரு சான்ஸாக எடுத்துன்னு ஒரு சின்ன பொண்ணு தான், அந்த லேடிஸு அந்த சின்ன பொண்ணுக்கு தைக்கிற ப்ளவுஸை தான் உங்களுக்கு வந்து அதை நான் வீடியோவில் காட்டுறேன். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஜாக்கெட் தைச்சி முடிச்சாச்சு. இந்த ப்ளவுஸ் வந்து நீங்கள் நார்மல் ப்ளவுஸ் தானே, இதை தைக்கிறதுக்கு ஏன் இவ்வளோ பில்டப்னு நினைக்காதீங்க. நார்மல் ப்ளவுஸை தைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து மாடல் ப்ளவுஸ்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வரும். பேசிக் நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் தான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோவில் வேறு எதுனா தெரியணும், இல்லை கட்டிங்கை பற்றியோ ஏதோ உங்களுக்கு விளக்கமாக இன்னும் போடணுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் என்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, என்ன விஷயம் நான் சரியாக செய்யலைன்றதை வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிக்கலன்னாலும் கமெண்டில் சொல்லலாம், அது உங்கள் விருப்பம்தான். கமெண்டில் பதிவிடுங்க மக்களே. வீடியோ பாருங்கள். ப்ளவுஸை தைச்சிட்டேன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நிறைய விஷயம் வந்து லேடிஸ் கற்றுக்குங்க. லேடிஸுக்கு நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு வேலையை கற்றுக்குன்னு குடும்பத்தை ரன் பண்ணுறீங்களோ இல்லையோ, உங்கள் எதிர்பார்ப்பு வேறு யாருக்கிட்டையும் வந்து போய் நிற்காதீங்க. எதனா செய்யணும் போகணுன்னா நீங்கள் தனித்து எதோ வாங்கிக்கிற முத கொண்டும் எதோ பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்குறதுக்கு, குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்கு இது நல்ல வேலை மக்களே. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கினேன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் நீங்கள் வந்து வீடியோ பார்த்துட்டு ஷேர் பண்ணாத, லைக் பண்ணாத போகிறீங்க. என் வீடியோ பார்த்ததில் 1000 பேருக்கு மேலே பார்க்குறீங்க. ஆனால் லைக்குன்றது வந்து ஒரு 4 பேர், 5 பேர், 10 பேர் இப்படி தான் விழுது. லைக் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து எனக்கு தெரிஞ்சது ஏதோ உங்களுக்கு நான் சொல்லி கொடுப்பேன். நீங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி மக்களே. ஓகே, பாய்.